கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர்கள் என்னை மறந்து போனார்கள். ஆமேன். யோபு என்ற பக்தன் தனக்கு ஏற்பட்டதான நெருக்கடியான சூழ்நிலையில் சொன்னதான ஒரு வார்த்தை தான் இது. தங்கம் விலையேறி பெற்றது தான், ஆனால் தங்கத்தின் பழைய நிலை என்ன தெரியுமா? இந்த தங்கம் அழுக்கான மண்ணோடும் ஆகாத உலோகங்களோடும் சேர்ந்து கலந்து பின்னி பிணைந்து இருக்கும். பல்வேறு விதங்களில் இந்த அழுக்கான மண், கல், ஆகாத உலோகங்கள் விட்டு தங்கத்தை பிரித்து எடுக்கிறார்கள். கடைசியாக தங்கம் தனிமைப்படுத்தப்பட்டு விலை உயர்ந்த பொருளாக மாறிவிடுகிறது. நீண்ட காலமாக பின்னி இருந்த கல், மண், உலோகங்களை பிரித்து எடுத்தால்தான் தங்கம் விலையேறப்பெற்றதாக மாற முடியும். நீங்கள் இன்று தேவ பார்வையில் விலையேறப்பெற்ற ஜனங்கள். எல்லோரும் நண்பர்கள், அனைவரும் நண்பர்கள் இருந்தார்கள். அனைத்து நண்பர்கள், உறவினர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை என்று புலம்பவே வேண்டாம். போலியான மாயமான அன்பு, மரியாதை செலுத்தியவர்கள் விலகி விடுவார்கள். ஒரு நாள் உங்களிடம் பணம், ஆஸ்தி, அந்தஸ்து இருக்கும் வரை மாயையான அன்பு வெளிப்படும் அவர்களிடம். யோபுவிடம் ஆஸ்தி, அந்தஸ்து அவனிடம் இருந்த பொழுது உண்மையான போலியான நண்பர்கள், உறவினர்கள் யாவரும் யோபுவிடம் இருந்து மறைந்து விட்டார்கள். கடைசியில் உணர்ந்தான் யோபு, இந்த நண்பர்கள், உறவினர்கள் யாவருமே போலியானவர்கள் என்பதை உணர்ந்து விட்டான் யோபு சொல்லும்போது, எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள், அதாவது உறவினர்கள் விலகி போனார்கள், நண்பர்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள் என்று புலம்பினான் யோபு பக்தன். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஏன் தேவன் இவைகளை அனுமதிக்கிறார் என்றால், நீங்கள் விலையேறப்பெற்றவர்கள், விலையேறப்பெற்ற தங்கமாக பிரித்து எடுக்க வேண்டுமென்றால், ஒரு உயர்வான ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால், நீங்கள் பழைய நிலையிலிருந்து உங்களை எல்லாவற்றையும் பிரித்து எடுத்து உங்களை ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு செல்கிறார் என்பதுதான் பொருள். ஆமேன். God bless you.